பிடிச்சிருக்காங்க. நீ கியாமத்துடைய நான் சொல்லவே பிடிச்சிடாத, அடுத்தவட சொத்தை அபகரிச்சு வாழ்ந்த தண்டனை கிடைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்ப கேள்வி உங்களுக்கு பேரு ஒட்டகத்துக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கு நான் தண்டனை இல்ல. அந்த காலத்துல இருந்தது அதுதான். வாகனத்தை சொல்லலாம், கடைகளை சொல்லலாம், காணியை சொல்லலாம், பில்டிங்க சொல்லலாம், அடுத்த ரோட்டை சொல்லலாம், அடுத்த ஆத்த சொல்லலாம், அடுத்தவர் சொந்தமான சொத்தை சொல்லலாம். அந்த காலத்துல மக்களுக்கு விளங்கக்கூடிய பாசை ஆடு மாடு ஒட்டகம். சஹாபாக்கள் இருந்த பொறுமதியை சொத்தது. அந்த காலத்தில் இருந்த ஒரு ஒட்டகத்துடைய பொறுமதி இந்த காலத்துல நாம சொல்ற பொறுமதியான வாகனம். இன்றைக்கு நாங்க ஒரு வாகனத்துக்கு ஒரு கோடின்னு சொன்னால் அந்த காலத்துல ஒட்டகம் ஒரு கோடி ஆயிடுச்சு. எது பொறுமதியோ அந்த பொறுமதியை காட்டுறதுக்கு சொல்லலாம் ஒரு வார்த்தையை சொல்லணும். வேற எப்படி சொல்றது? கியாமத்துடைய நாள் வரங்காட்டியும் மக்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். அது அந்த காலத்தில் இருந்து உதாரணத்தை சஹாபாக்கள் சொல்லணும். சஹாபாக்கள் ஆடு நினைக்க வேணாம், நீங்க ஒட்டகத்து நினைக்க வேணாம், இது நரக நெருப்பு நினைக்க. கண்ணியமான சகோதரர்கள் யார்களே, சின்னது பெருசில் பெற்ற விஷயம். அடுத்தவண்ட சொத்து தனக்கு அபகரிக்கப்பட்டால் இது முடிவு இதுதான் ஸல்லல்லாஹு ஞாபகப்படுத்த. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்புறார் ஒரு பயணத்துக்கு. யமனுக்கு அனுப்புறாரு ஒரு பயணம். பெரிய பயம் நடக்குது. போறதுக்கு முன்பு ஒரு ரவானை, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். ஒரு ஜிஹாதுக்கு ஒரு ஜமாத்துல ஒரு குரூப் அனுப்பினால் போறதுக்கு முந்தி ஒரு ஒழுக்கம் சொல்றது, இதுக்கு ரவானகின்னு சொல்றது. இதே போல போயிட்டு வந்ததுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு கேட்கு, இது காரு புசாரின்னு சொல்றது. இதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபி அனுப்புறாரு. அனுப்ப செல்ல நீங்க போய் முதலாவது மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அடையுங்க, ஈமானின் பக்கம் அடையுங்க, இப்படி பல விஷயம் சொல்லிட்டு கடைசி சொன்னாங்க தெரியுமா, தோழரே அறிந்து கொள்ளுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அடுத்தவருக்கு அநியாயம் செஞ்சிருவாங்க, அடுத்தவர் சொத்தை அபகரிக்கிறவானா, அடுத்தவர்களோட சொத்தை நீங்க எடுக்கிறவானா, பொய்ய சொல்லி புறத்தை சொல்லி இல்லாத சொல்லி போய் சத்தியத்தை சொல்லி அபகரிச்சு நீங்க எடுக்கிறவானா, அடுத்தவர் பதுவாவுக்கு நீங்க ஆளாகிறாங்க. இத்தகி தஅவத்தல் மظلوم فإنها ليس بينها وبين الله حجاب أو كما قال عليه الصلاة والسلام. நீங்க பயந்து கொள்ளுங்க, அநியாயம் செய்யப்பட்டவர்கள் பதுவா செஞ்சால் நிச்சயமாக சத்தியமாக நீங்க நாசமாக்கலாம். அது நெருப்பு. அடுத்தவட 10 ரூபா காசா இருந்தாலும் அவனுக்கு அனுமதி முஸ்லிம் இல்ல தீபி நப்சி, அவர் அனுமதி தரலண்டா உனக்கு ஹலால் இல்ல. உனக்கு ஹலால் ஆக்கணுமா, ஒன்றில் உனக்கு ஹலாலான காசு கொடுத்து வாங்கணும். அப்படி இல்லையா நீங்க ஜக்காத் எடுக்க தகுதினா ஜக்காத் பங்குலவன், ஜக்காத் எடுக்க தகுதி இல்லை. அப்படி இல்லையா அவர் உங்களோட கிஃப்டா தரட்ட மூணு ஹலாலா. அப்படி இல்லையா சதகா தானதமும் தாரா எடுத்துக் கொள்ளும் பரவாயில்லை. அப்படி இல்லையா பாப்பாட சொத்து மகனுக்கு வருது வராசத் அடிப்படை. இப்படி பல வழிகள் மூலமாகத்தான் உங்களுக்கு அடுத்தவர் சொத்து ஹலாலாக முடியுமே தவிர அடுத்தவர் சொத்து உங்க வீரத்தர வாங்கிடலாம். போய் கோர்ட்ல தீர்ப்பு வந்துட்டு எடுக்கலாம், கோர்ட்ல தீர்ப்பு வந்து எடுக்கலாம். ஏன்னா கோர்ட்ல வரக்கூடிய தீர்ப்பு பொய்யும் வரும், அதான் வருது. 45 லட்சத்தினுடைய பொறுமதியான சொத்து 50-55 லட்சம் சொத்து தானே பரிமாறப்படுவது. போகுது எப்படி போகுது? வெளிப்படையான ஆதாரம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த சஹாபி சொல்றாரு, நீங்க பயந்து கொள்ளுங்க, லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அல்லாஹ்வுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை. நீங்க கேட்ட உடனே போயிடும். அநியாயம் செய்யப்பட்டவர் பதுவா செஞ்சுட்டா நீ நாசமா போது நாசமாயிடும். ஆனா உடனே நாசமாகுவாரு மௌத்துக்கு முன்னதா காட்டியா நெருப்பு அதை கட்டியாகும். இந்த உலகத்துல கட்டலையா நரகத்துல தின்னவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ பாருங்க, டைம் சரியாகுது. இன்னமான பஷரும், இன்னமான பஷரும், நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனுஷன். எனவே என்னுடைய தெய்வீக சக்தி இல்லை, என்னோட ரப்புடைய சக்தி எனக்கு இல்லை, ரகசியத்தை அறியலாம், மறைவான அறியலாம். நான் ஒரு மனிதன். மனிதன் ஒரு போதாமையில எனக்கு ஒரு அளவுதான் தகுதி தந்தி, ஒரு சக்தி தந்தி. எதை செய்யணும்? எனக்கு மறைவான விஷயத்தை அறிஞ்சு கொடுக்க சக்தி தரல. மறைவான விஷயத்தை அல்லாஹ் எனக்கு அறிமுகப்படுத்தினால் அது தெரியும். எனவே இன்னமான பஷரும், நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன். இந்த நிலையில லஅல்ல பஅதக்கும் உங்கள சில பேருக்கு மத்தியில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது, சண்டை சச்சரவு வருது, குடுக்கல் வாங்க பிரச்சனை வருது. குடுக்கல் வாங்க பிரச்சனை இது இவர்கள் சொல்றாரு அவர்கள் சொல்றாரு நடக்குது, மனிதன் அடிப்படை நடக்கும் உலகத்தில். ஆனா உண்மையில மனசாட்சி சொல்ல முடியல. உண்மையிலே மனசாட்சி சொல்ல
மக்கள் எல்லாம் ஓடுனாலும் உள்ளம் சொல்லும் ஓட்டதில்லை என்றால் ஓடுதில்லை. கோர்ட்ல தீர்ப்பு வந்து கூட தெரியும், அமுக்கிட்டு எடுத்துட்டு கிடைச்சிட்டு. ஆனா உள்ளம் சொல்லுது குறுகுறுப்பு. ஆனால் கௌரவ பிரச்சனை எடுத்தாச்சு, எனக்கு சொந்தமான வேலி அடிச்சாடு வரவு சொல்லிட்டு பார்த்தலாம் எப்படி எப்படி அப்படி விளங்கு பின்னாடி சொல்லவா சொல்றாரு தெரியுமா? இன்னமான விஷம், நானும் மனிதன். அதனால உங்கள பிற பேருக்கு பல பிரச்சனை வருது. நீங்க சரி தெரியுமா? நீங்க நட்ட மாறி உங்களோட வழக்க பொதுவாரி வழக்க கொண்டு வந்த நான் கேட்கிறேன், என்ன தாதாரம் உனக்கு தாதாரம் நான் கேட்கிறேன். கேட்கணும் என்ன செய்றீங்க? உங்களோட ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறீர்கள், உங்களோட ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறீர்கள். ஆதாரம் பார்க்கிறேன், எந்த ஆதாரம் வெளிப்படையான ஆதாரம் உறுதியாளராக இருக்குதோ, எது இவர் என்று உறுதிப்படுத்துறதுக்கு வெளிப்படையான ஆதாரங்கள் சாட்சியாக அமையதோ அதைத்தான் தீர்ப்பு வழங்கும். அதான் உண்மை. வெளிப்படையான ஆதாரங்களை வச்சுத்தான் மனிதன் தீர்ப்பு வழங்குவான். அல்லாஹ் தான் ரகசியமானவர்களுடைய முடிவை வைத்து அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் கியாமத்தில் நாள். இப்ப சொல்றது தெரியுமா? நான் எப்படி தீர்ப்பு வழங்குவேன்? உங்களோட ஆதாரம் ஒருத்தர் வலுவானதாக இருக்கும், பேச்சு திறமை கூடியதாக இருக்கும். சில பேர் பேச்சு உண்மையிலேயே என்ன சொத்தாயி தன்னுடைய சொத்தோடு சொல்ற அளவுக்கு பேச்சு திறமை இருக்குங்க. ஏன் சொல்லி பார்ப்பாரு எடுத்து. ஆனா இவர் அடுத்தவனத்தை எடுக்கிறது எல்லாம் தெரியும், அடுத்தவரத்தை அமுக்கிறது எல்லாம் தெரியும், அடுத்தவன ரத்தத்தை குடிக்க தெரியும், அடுத்தவன ரத்தத்தை இல்ல அவனை நெருப்ப தின்ன தெரியும். அதுக்கு மாதிரி பழகிறாரு, எடுத்துக்கிறாரு. இது இப்ப வழக்குல முடிவாகுது. சிலர் சொல்றாங்க, நான் 2 பேருடைய பேச்சையை பார்க்கிறேன், ஆதாரத்தை பார்க்கிறேன், சத்தியத்தை பார்க்கிறேன், சாட்சியை பார்க்கிறேன். யாருடைய ஆதாரம் வலுவாய்களோ அவருடைய சொத்தோடு நான் சொல்லுவேன். சிலபாக சொல்றேன். ஆனா அறிஞ்சு கொள்ளுங்க, நான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறேன். அதனால உங்களுக்கு அது ஹலால் இல்லை. இதுதான் மிக முக்கியமான செய்தி. சில சொல்றாங்க தெரியுமா? இப்ப நான் சொல்லிடுறேன் என்னண்டு உங்களோட சொத்தூடு சொல்லிட்டேன். உங்களோட சொத்தூடு சொன்னாலும் நீங்க பாருங்க, இது உங்களுடையா, இது ஓண்டையா? ஓண்டதாக இருந்தால் இது சரின்னு நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட இல்லைன்றால் நான் சொன்னது மனிதன் அடிப்படையில நீங்க விலகிக் கொள்ளுங்க. நான் தந்தது உங்களோட சொத்து இல்ல, நரக நெருப்பு சொல்லதான் சொல்லி நரக நெருப்பாகும். இது நிச்சயமாக சத்தியமாக உலகத்தில் இல்லாட்டி மறுமையில நீங்க கக்கியாகணும், உடுத்தியாகவும் சொல்லலாம். இப்ப இது முக்கியமா இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துறா. ரசூலுல்லாஹ் சொன்னதை பாருங்க, கியாமத்துடைய நாள் வரங்காட்டியும் பொய்யான லோயர்மார்கள் வருவார்கள், பொய்யான சாட்சிகள் உருவாகும், பொய்யான வார்த்தைகள் சொல்லப்படும், பொய்யான சத்தியங்கள் மக்கள் செய்வார்கள். இதெல்லாம் வச்சு மக்களுக்கு தன்னுடைய சொத்தூன்னு முடிவாகும். கோர்ட்ல இவர் கோர்ட்ல முடிவான தீர்வு ஏன்னு நினைச்சு கொள்வாரு. ரசூல் சொல்றாங்க, நீங்க கோர்ட்ல தீர்ப்பானதுனால இது உங்கள்ட இல்லாது, நீங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு, பொய்யான சத்தியத்தை வச்சு, பொய்யான சாட்சியை வச்சு அவங்க முடிவாயிடுச்சு. அது எப்படி உங்களே ஆயிடுச்சு? நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹ் நான் சொன்னாலும் ஒரு ஹலால், நான் தந்தாலும் ஹலால் என்றால் நான் எப்ப தந்தால் ஹலாலாகும்? உங்கள்கிட்ட உங்களுக்கு தந்தா சொல்றதான். நான் உங்களுக்கு தந்த ஹலாலை தவிர அடுத்தவரத்தை எடுத்து உங்களுக்கு தந்தத்தான் உங்களுக்கு ஹலால் இல்லாது. அதை நரக நெருப்பு என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளும்போது சொல்லலாம். கண்ணியமான சகோதரியார்களே, சுருக்கமா யோசிப்பாங்க. நான் சிந்திச்சு பார்ப்போம். எங்களோட வாழ்க்கையில நாங்க இதுவரைக்கும் எனக்கு தெரியுமோ தெரியாமலோ அடுத்தவருடைய சொத்தை நம்ம அபகரிச்சிருந்தா நான் மௌத்தாவதுக்கு முன்னால நான் குடுப்பேன். இந்த நிலையில மூத்து வந்துடப்படாது. நான் மூத்தாகின உடனே கியாமத்துடைய நாளையில மழை மாறி ஹரிஸ்த வருது, மழையை போல 4 நிமிஷம் மழை போல, மழைய போல நன்மை, சதகா, தான தர்மங்கள், ஒரு சுபக தொழுக, லுஹர் தொழுக, அசர் தொழுக, மக்ரிப் தொழுக, முன்பின் சுன்னத் தொழுக, எல்லாம் மழை மழை.